டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டுகள் கிடைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் அல்லது வேறு நாடுகளைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே கார் குண்டு வெடித்த இடத்தில் இருந்து 9 மில்லிமீட்டர் அளவுள்ள 3 துப்பாக்கி குண்டுகள் கிடைத்திருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவை ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை என்பதால் சாதாரண நபர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து டெல்லியில் சம்பவ இடத்தை சுற்றி பணியில் இருந்த அனைத்து பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள் சரிபார்க்கப்பட்டது. அவை அனைத்தும் சரியாக உள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அவற்றை இந்தியாவுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் குண்டு வெடித்த இடத்தில் துப்பாக்கிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. இதனிடையே வெடித்து சிதறிய காரை டாக்டர் உமர் நபிதான் ஓட்டி வந்துள்ளார் என்பது தடயவியல் சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் டெல்லியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து அவரே காரை ஓட்டி சென்ற காட்சிகளையும் NIA அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தீவிரவாத செயல்களுக்கோ ஆபத்தான ரசாயனம் அல்லது வெடி மருந்துகளை பதுக்கவோ தங்கள் வளாகத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்று அந்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அதன் வளாகத்தில் இருந்து டாக்டர் உமர் வெடிமருந்து நிரப்பிய காரை ஓட்டிச் செல்வது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹவாலா நெட்வொர்க் மூலம் உமர் மற்றும் அவரது கூட்டாளிகளான முசாமில், ஷாஹின் ஆகியோருக்கு ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு 20 லட்சம் ரூபாய் நிதி அனுப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த பணத்தின் மூலம் அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை உமர் வாங்கியதாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள அவரது வீட்டில் வெடிப்பொருட்களை சோதிக்க தனி ஆய்வகம் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டு சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தெற்கு காஷ்மீரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த ஹரியானாவை சேர்ந்த டாக்டர் பிரியங்கா சர்மா என்பவரையும் தீவிரவாத தடுப்பு போலீசார் இன்று கைது செய்தனர். அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.